எப்பயுமே ஒரு புதுசான விஷயத்தை யோசிச்சு புதுசான ஒரு மேடையை கிரியேட் பண்ணி புதுசாக நிறைய விஷயங்கள் ஆரம்பிப்போம். அப்படிதான் இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம். மியூசிக் மாஸ்டர்ஸ் co-presented by Ashwati Premium Skirts. TamilMatrimony.com. Download the Tamil Matrimony app and find your equal on TamilMatrimony.com. மற்றும் எல்டியா எந்த கெமிக்கலும் இல்லாத இயற்கையான தூய தேங்காய் எண்ணெய். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வந்து டு செட் தி ஸ்டேஜ் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே நெருப்பா பாடுறதுக்காக வந்து ஒரு டீமே வந்து நான் இறக்கிருக்கேன். ஒன்று வச்சு செய்யறதுக்காகவே சூப்பர் டூப்பர் டீம் ஒன்று என்கிட்ட இருக்கு. நம்ம சரிகமாப்பாவோட ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டேலண்டடான ஆர்டிஸ்ட்ல அப்படியே தேடி தேடி தங்கமும் வைரமுமா பொறுக்கி என் டீம்ல வந்து அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் வெல்கம் our very own team, சங்கீத சரவெடிகள். சும்மா கேளு. உங்க டீம் பேர் தான் சரவெடி. எங்களுக்கு உள்ள இருக்கிற எல்லாமே சரவெடி. எந்த டீம் இருந்தாலும் எங்க பசங்க வேற மாதிரி. அதனால என்ன டீம் பேர் வச்சிருக்கோம்னா, யாரா இருந்தாலும் நாங்க ரெடி. புள்ளிங்களை இறக்க போறோம். லெட்ஸ் வெல்கம். யாரா இருந்தாலும் நாங்க ரெடி. தயவு செய்து நவுர் அப்படி நவுர் அப்படி. நம்ம பசங்க டீம் யாரா இருந்தாலும் நாங்க ரெடி. ஆமா அதெல்லாம் அவன் யாரு கிளி ஜோசியம் பார்க்கணும் கூட்டு வந்திருக்க. பஞ்சு தாண்டா உனக்கு. இங்க போறா சக்கரை பொங்கல் தித்திக்கும். இங்க பாரு பஞ்சு சொல்லுடா. சக்கரை பொங்கல் தித்திக்கும். எங்க டீம் இறங்கினாலே பத்திக்கும். புரியுதா? இதுக்கு வந்து ஆப்டா 3 ஜட்ஜஸ் வந்தாதான் இவங்களோட போட்டி வந்து கலக்கட்டும். யார் கரெக்டா, நீ உன் டீமா ஏன் டீமா வந்ததுக்கு அப்புறம் பாரு நடுவுல கோட போடு. தயவு செய்து தள்ளி நில்லு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரஞ்சித், ராகுல் நம்பியார் அண்ட் வேல்முருகன். நிஜமாவே நீங்க 3 பேரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து ரொம்ப பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி எங்களோட ஆர்டிஸ்ட்லாம் நாங்க இன்னைக்கு பாடி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல வந்து ஈவன் ஆக்டர்ஸ் ஆர் குட் சிங்கர்ஸ். சொல்ல முடியாது. கேளுங்கடா கேளுங்க. எப்ப பார்த்தாலும் தனியா உட்கார்ந்து சிங்கர்ஸோட நிறைய பாடல்கள் அவங்க தான் பாடுறாங்க. இதுல நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால தான் நம்ம டாக்லைன் என்னன்றத நீ சொல்லாம வச்சிருக்கிற சீக்ரெட்டா ஸ்வரமா இல்ல ஜொரமான்னு வச்சிருக்கோம். சோ மியூசிக் மாஸ்டர் ஸ்வரமா இல்ல ஜொரமா நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே ரெடி டன். உங்களோட சீட்டுக்கு போயிடலாம். Thank you so much. Thank you so much. Thanks for joining us. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 2 சைட்லேருந்து பேட்டில் நடக்கும். பேட்டில் இறங்குற எங்கள் பசங்க வெயிட் காட்டுறாங்களா இல்லை உங்கள் சைடு வெயிட் காட்டுறாங்களா அப்படின்ற ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. லாஸ்ட் எண்டில் எந்த டீம் அதிகமான பேட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஷோவோட மியூசிக் மாஸ்டர் செலக்ட் ஆகும். மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து நாங்க இறக்க போறதே வந்து our golden girl with the golden voice. So let's welcome Varsha and Deepan on stage.
சோறு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி கடி கடிச்சு சிறுமாங்க தின்போமா கொலக்க கொலக்க கொலக்கல கொலக்க கொல கொல கொலக்கல கொலக்க கொலக்க கொலக்கல கொல 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 கொலக்கல கொலக்க கொலக்க கொலக்கல கொலக்க கொல கொல கொலக்கல கொலக்க கொலக்க கொலக்கல கொல 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 கொலக்கல ஆத்துக்குள்ள கோர புல்லு முளைக்கிற சேத்துக்குள்ள என்னோட தகுதி கூத்து அடி ஒத்த துணி உடுத்தி குளிப்போமா வெக்கம் தள்ளி வை வை வாழை இலையில ஒரு நாள் இருந்தா வை 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 அத்தனை அழகையும் மெய்யா கையில் வை 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 கொல 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 கல கொல 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 கல கொல 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 கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொலாக்க கொல கொல கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொல 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 கொலாக்கல தேன்மொழியே 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 காட்டு மட்ட நுழையிற காட்டுக்குள்ள தொக்கடா குருவி கூட்டுக்குள்ள ஒரு நாள் என்ன குளிரக்க வை 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 நீ சேல தேடி கொண்டு போனாலோ மானக்காக கொய் ஆடை என்பது பொய் 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 அது கொண்ட பொருள் மட்டும் மெய் 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 வாழ்வை எல்லையில் ஒரு நாள் இருந்தா வை 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 நெஞ்சுக்கு கேட்பது தை 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 நினைச்சது மறுபடி செய் 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 அத்தனை அழகையும் மெய்யா கையில் வை 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 கருவாடு உறவிச்ச சோறு முட்டி விட வேணுமோ உமக்கு முட்டமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுது உமக்கு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விடு நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி கரை மேல ஒரு ஓணம் குடிப்போமா காக்கா கடி கடிச்சு சிறுமாங்கா திம்போமா கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொலாக்க கொலகல கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொல 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 கொலாக்கல ஏ கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொலாக்க கொல கொல கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொல 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 கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொலாக்க கொல கொல கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொல 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 கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல கொலாக்க கொல கொல கொலாக்கல கொலாக்க கொலாக்க கொலாக்கல
ஃபர்ஸ்ட் பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும் நம்ம அண்ணனுக்கு. சீரியஸா நிறைய புரியல. டோலாக்குன்றியா ஆளாக்குன்றியா என்ன சொல்றதுலாம் புரியல. ஆனா பாட்டு வேற லெவல் இருந்தது. அது அப்புறம் பாட்டு மட்டும் இல்ல முடிச்சது. சொல்றது கேளு மொத்தத்துல. இந்த முதல்வன் அர்ஜுன் கேட்ட தெரியாம ஆட்டோ டிரைவர் பாரு எல்லாம் வந்ததுல இருந்து. அதுக்கு ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருக்கேன். அர்ஜுன் கிட்ட கேட்டு பண்ணிப்பேன். பாட்டு சரி. நீங்க எவ்வளோ லட்சியங்கள் எவ்வளோ ஆசைகள் வச்சிருப்பீங்க வாழ்க்கையில. நிறைய சிங்கர்ஸோட பாடணும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும், அப்படிலாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. நம்ம அண்ணனோட பாடினது எப்படி இருந்தது? ஆனா இவ்வளோ நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பாடினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி, தேங்க்யூ. சரி, நம்ம ஜட்ஜஸ் கேட்போம். வேல்முருகன் அண்ணா எப்படி இருந்தது இவரோட பெர்ஃபார்மன்ஸ்? அவர் பாட்டில் வந்து ஒரு 10 கேரக்டர் கொண்டு வந்துட்டார். ஆஹா. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜகிரண் சார் வேஷ்டி தூக்கி கரெக்டா மாமா? சூப்பர் மாமா. 3 பேருக்குமே நாங்க அவர்கிட்ட ஏதாவது கத்துக்கணும் போல தோணுது எங்களுக்கு. எல்லாமே அதுவும் ஒரு இடத்துல நடுவுல. ஹலோ, நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஆமா மாமா, இன்னும் ஒண்ணு, பாட்டு ஃபுல்லா பார்க்காம பாருங்க மாமா. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் ஆண்டு வேணா இந்த பாட்டு தான் போடுவாங்க. அப்படியா? அதுல மனப்பாடம் ஆனது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பரா பண்ணோம் மாமா. தேங்க்யூ. வேற வழியே இல்ல. தேங்க்யூ. நன்றி நன்றி மாமா. ராகுல் ப்ரோ. ராகுல் நம்பியார் அவர்களே. வர்ஷா, ஹாய் சார். இந்த கோல்டன் பர்ஃபார்மன்சஸ் வாங்கி 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 கோல்டு விலை ஏறிச்சு தெரியுமில்ல? ஆ? ஆனா பக்கத்துல என்ன ஒரு கோல்டு இருக்காரு சார். தேங்க்யூ. நீங்க நிறைய மிமிக்ரி பண்ணுவீங்க. ஸோ இதான் பெரிய காமெடின்ற. ரஞ்சித்தும் நானும் என்ன கேட்க விரும்புறோம்னா, என்ன கேப்டன் அவரோட வாய்ஸ்ல இந்த சாங் எப்படி இருக்கும் ஒரு வாட்டி பாடி காட்டணுமாமே அண்ணே. சவால விடக்கூடாது, செஞ்சிருங்க. ஏய், போலாமா அண்ணே? 1 2 3 ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன்றாரு நீ சொன்ன உடனே. என்ன ஆப் பண்ணிட்டீங்களா? அதுக்கு தானே என்ன 1 2 3. ஓ மை காட். உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்ட நத்தியில் மார்புக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி எனக்கு. தேன்மொழியே, எங்கடி இருக்க? தேன்மொழியே, லல்லலை, லல்லலை, லல்லலை. தேன்மொழியே, அடிச்சு பந்தங்களெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்க. தேன்மொழி, ஆடி வெளியே. அடி போடு. Thank you so much. தேங்க்யூ. அண்ணே, அம்மா, நம்ம டீம் பேரை காப்பாத்திட்டீங்கண்ணே. ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். சூப்பர் ஸ்டார் மேடம் முத்து, எங்க டீம் தான்டா கெத்து. அட அட அட. ஏய், என்னடா தூங்குறீங்களா? பிச்சிரு வராஸ்கல். Anyway, thank you so much. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. தேங்க்யூ. நீயே இந்த அளவுக்கு வெயிட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இறக்குறனா, அப்ப எங்க டீம்ல இருந்து யார் வருவான்னு மட்டும் யோசிச்சு பாரு. நீயே முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண சொல்லு, அப்புறமா நாங்க முடிவு பண்றோம். பார்த்து டிசைட் பண்ணு. வரப்போறது திவாகர் and அக்ஷயா. So singer திவாகர், how is the singing experience? எப்படி ரிஹர்சல் எல்லாம் போச்சு? ஒரு 2 நாள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ எப்படியாவது உங்களோட சேர்ந்து சிறப்பாக பாடிடணும். ஸோ ஃபுல் சப்போர்ட்டோட இறங்க போகிறோம். ஜட்ஜஸ்க்கு நீங்கள் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் டீம் மெம்பர் பற்றி? இல்லை இப்படி ஜட்ஜஸ்கிட்ட ஒன்று சொல்லுங்க, அவன் பாடும்போது காதை முடிக்க சொல்லுங்க. அதை விட பெரிய உதவி நீ ஜட்ஜுக்கு பண்ணுறது வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய பில்டப்பை எதுக்கு இப்போ ஆரம்பத்திலே கொடுக்குறீங்க? அது இவனுக்கு எவ்வளோ பேச முடியுமோ பேசிக்கோ. பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஜட்ஜஸ் பேச்சு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். அமைதியாக மெயின்டைன் பண்ணும். ஓகே, திவாகர்னா பிச்சிடணும். ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆத்தாடி போலையாண்டி என்ன சுத்துற? ஜூமந்த காளி போட்டு சுத்த வைக்கிறேன். காத்தாடி போலையாண்டி என்ன சுத்துற? ஜூமந்த காளி போட்டு சுத்த வைக்கிறேன். என்னாடி விட்டு முட்டை ரொம்ப பேசுற? கண்ணாடி நெஞ்சு மேல கல்லு வீசுறேன். திண்டாடி 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 சொக்க வைக்கிற. என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கடி, என் மனசும் இடுப்பில் மாட்டிக்கித்தடி. எட்டடி பத்தடி எட்டு நின்னு கண்ணடி, கெட்டி மேளம் கொட்டு முன்னு தொட்டா எப்படி?
என்ன சுத்துற சும்மா காலை போட்டு சுத்த வைக்கிறேன் இறுக்கி திக்கி திக்கி கட்டுங்கள நடக்கிறண்டி கை வலிக்கு உன் கைய தொட்டு பொத்துக்கிறண்டி சொக்கா சிரிக்க வச்சிட்ட சுருக்கு பையில் நெக்கா முடிஞ்சு வச்சிட்ட அப்பா என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசும் இடுப்பில் மாட்டிக்கிச்சிடி ஓ ஓ உடம்பு ஒரு ரயில் வெட்டி போலதான் கொடுங்குதடி இளம அட தண்டவாளம் விட்டு குதிக்குதடி மனசு ஒரு நகைப்பெட்டி போலதானே இருக்குதடா வயசு அதை தொட்டு தொட்டு திருடுதடா அச்சி முறிஞ்சு போச்சிடி இப்ப எந்த பிச்சு கரிஞ்சு போச்சிடி அப்பா மறைஞ்சு போச்சுடா என் மூளைக்குள்ள பச்சை மறந்து போச்சுடா என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசும் இடுப்பில் மாட்டிக்கிச்சிடி எட்டடி பத்தடி எட்டு நின்று கண்ணடி கெட்டி மேலும் கொட்டு பொண்ணு தொட்டா எப்படி அப்படிதாண்டி இல்ல, ஒரே நிமிஷம். எங்க டீம்கிட்ட பேசிக்கிறேன். இல்ல இப்ப கரெக்ஷன்லாம் வேண்டாம், முடிஞ்சு போச்சுங்க வாங்க. ஓகே சார் ஓகே சார் இல்ல ஏதாவது அண்ணன் நீங்க இசைக்கும் நம்ம டீமுக்கும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒண்ணே ஒண்ணுதான் பண்ணணும். ஊரை விட்டு ஓடிடுறியா இதுக்கப்புறம் பாட வேண்டாம். இல்ல விஜய்லோ அதாவது இந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாமே இவன் ஒரு வித்துவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி கத்துவான்னு யாருமே எதிர்பார்க்கல இல்ல தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றி இடத்தை வந்து யார் நிரப்பாகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அது இன்னையிலேருந்து நடந்துச்சு. நீ ஒரு வெற்றிடம்னு சூசகமா சொல்றாப்ல அண்ணன் புரியுதா அதுக்காக பெருமைப்பட்டு அப்படியே இப்ப என்னமோ பத்மஸ்ரீ விருது வாங்குற மாதிரிலாம் தலையை குனியாத பிச்சு புடிய உன்னை சமாளித்து பாடுனதுங்கிறதுங்கிறது வந்து சத்தியமாக மாப்பிள்ள திருட்டி பாஸில் வந்த மாதிரியே இருக்கிற மாமா. ஆமா திவாகர், அந்த பாட்டை பாடும்போது நல்ல நல்ல கை ஊட்டிங்களே பக்கத்து வீட்டில் பீரோல கை விடுற மாதிரி, அது எதுக்கு? பிராக்டிஸ் பண்ணும்போது ஓ பிராக்டிஸ் மோட்லயே இருக்கீங்க இப்போ. இடுப்பு கம்பெங்க இது எப்படி இதுக்கப்புறம் மியூசிக் தானே, இனிமே காமெடிலாம் கிடையாது. முயற்சி பண்றேன் சார். மியூசிக்ல காமெடி பண்ணுவார். நீ முதல்ல காமெடி பண்ண முயற்சி பண்ணு அப்புறமா பாட்டு பாட முயற்சி பண்ணுவேன். அதையே அரைகுறையா பண்ணிக்கிருக்க அரை வாங்காத சொல்லிவிட்டேன். ரெண்டையும் முயற்சி பண்றேன். ரெண்டையும் முயற்சி பண்ண மியூசிக் மாஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டில்ல யாருக்கு ஸ்வரம் யாருக்கு ஜுரம்ன்றத பார்க்க போறோம். தீபன் அவர்களே தயவு செய்து வாங்க. வர்ஷா வாங்க. அக்ஷயா அண்ட் திவாகர் அண்ணனோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸ்வரம் ஏறுது, ஜுரம் குறையுது, ஸ்வரம் மேல போகுது. ஆஹா ஆஹா, இங்க பாரு ஜுரம் கூடிட்டே போகுது பாரு. 33 4 6 7 எப்படி ஸ்வரம் 60ல இருக்கு, ஜுரம் 40ல இருக்கு. அடுத்ததா தீபன் மற்றும் வர்ஷா அவர்களோட சுரம் ஜுரம். ஆஹா அருமை. இது கூட நல்லா இருக்கு. ஸோ மியூசிக் மாஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கறத வந்து நாங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். சார் வந்து ரொம்ப நேரமா பேசிட்டே
இருக்காரு, என்ன ஆகுதுன்னு தான் தெரியல. 2 சிங்கக்குட்டி வரப்போகுது. யாருன்னு சொல்லு முதல்ல, அப்புறமா நான் டிசைட் பண்றேன். 2 சிங்கம்னா அங்க பாரு, ஒரு சிங்கம் மீசையை முறுக்குது, இன்னொரு சிங்கம் தலையை சிலுப்புது. நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் சரவெடி சரணன். கம் ஆன். ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டா புச்ச டச்சி போன்ல டச்சி குட்டி இச்சு கொடுப்பேன் நீ போன்ல. சொல்லுங்க உன் கூட தான் போட்டா புச்ச டச்சி போன்ல டச்சி பண்ணி இச்சு கொடுப்பேன் நீ மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நான் ரஜினியே. வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நான் ரஜினியே. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு, அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு, அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. தும்முக்கா பர தும்பாக்தா தும்முக்கா பர தும்பாக்தா. அது அப்படி இல்லப்பா. தும்பு தகிர 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 தும்புர்தா 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 தின்னு தின்னு தா தின்னு தின்னு தா தின்னு தின்னு தின்னக்தா. எங்க போறே உள்ளே வா. ஆசைட்டா உன்னை பார்த்தா நீ இருக்கிற ஒயிட்டா ஒயிட்டா டியூப் லைட்டா நீ ஜொலிக்கிற பிரைட்டா. ஐசா ஐய பைசா உன்னை பாப்போம் நைசா. பல பலன்னு மினுக்கிறிய பிளாஸ்டிக் ரைசா. கரைஞ்ச குச்சி ஐசா புழுக்கல்ல பம்பர் பிரைஸா. பிரியாணி நீ இருக்க எதுக்கு டிப்பீசா. பக்கத்துல நீயும் இருந்து பத்து கடி மாமதில்லத்தான் மெகமால் கட்டி வச்ச மனசுக்குள்ளத்தான். ஜிங்கிலியா ஜினக்கா கவதைய கனக்கா நம்மள கப்பல் ஊரில் இருக்கா. ஜிங்கிலியா ஜினக்கா கவதைய கனக்கா நம்மள கப்பல் ஊரில் இருக்கா. எந்த ஊரில் இருக்கா, நம்ம ஊரில் இருக்கா. உன் கூட தான் போட்டா புச்ச டச்சு போன்ல டச்சு பண்ணிச்சு கொடுத்த நீ மூணுல. உன் கூட தான் போட்டா புச்ச டச்சு டச்சு போன்ல டச்சு பண்ணிச்சு கொடுப்ப நீ அணி மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல ஆண்டு ரஜினியே. வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல ஆண்டு ரஜினியே. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு, அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு, அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு. ஒரு குச்சி ஒரு குல்ஃபி ஒரு குச்சி ஒரு குல்ஃபி ஒரு லட்டு ஒரு பூந்தி ஒரு லட்டு ஒரு பூந்தி கொஞ்சம் சிவிட்டு அதுக்கப்புறம் தெரியல. உங்கூட தான் போட்டா புச்ச டச்சு போன்ல டச்சு பண்ணிச்சு கொடுப்பேன் நீ மூணுல. உன் கூட தான் போட்டா புச்ச டச்சு டச்சு போன்ல டச்சு பண்ணிச்சு கொடுப்பேன் நீ அணி மூணுல. அணி அணி மூணுல அணி அணி மூணுல. ஒரு குச்சி ஒரு குல்பி ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு ஒரு செல்ஃபி. ஒரு செல்ஃபிமா. ஆஹா வாசனம்மா வாசனை. லைட்டா கண்ணுல பயம் தெரியுது.
துமுக்கப்புறம் துப்பத்தாலாம் மாமா பெருத்தி எடுத்துட்டாப்புல. துமுக்கப்புறம் துப்பாப்பெல்லாம் நான் எத்தனை வரும், எத்தனை துப்பாப்பா, எத்தனை துமுக்கா, எத்தனை அப்பா, எத்தனை துமுக்கிறேன்னு நீங்க கணக்கு போட்டுனே ஒரே ஒரு அது மட்டும் பாடி கேட்டுமா எனக்கு. ஆமா ஆ தும்பக்காப்பற தும்பாக்தா தும்பக்காப்பற தும்பாக்தா. அது அப்படி இல்லப்பா. துமுக்கு டக்கிட்டு டக்கிட்டு டக்கிட்ட தும்புடா 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 ரெண்டு mix பண்ற பாரு. தாம் திருட தீம் திருட நோம் திருட நம் திருட கர்நாடிக்கும் வரும் கானாவும் வரும். எங்க டீம் அந்த மாதிரி பாத்தீங்களா இல்லையா? ஒரு அமைதி தெரியுது அந்த சைடு. இப்போ 2 பேருமே அவங்க அது பேட்டை ரவுடி மாதிரி அவர் ஒரு அப்படியே அந்த ரவுடி கட்டப்பில் அப்படியே வந்து நின்று அப்படி பாடினாரு. ஆனால் 2 பேரும் நல்லா குச்சி ஐஸ் வித்தீங்க செம்மையா நல்லா. குல்ஃபி குச்சி குல்ஃபி 2 பேருமே பெரிய லெஜெண்ட். யார் இது? அப்சல்யூட்லி. முன்ன பின்ன பார்த்துருக்கிறீங்களா என்னெல்லாம் நீங்க இப்படி சொல்றீங்களே நான் பூசாம. ஆனால் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க பாருங்க பாட்டுங்களை, செம்மையா இருந்தது. என்ன சொல்றது, இப்போ ஜேசா சார், எஸ்பிபி சாரா, டிஎம்எஸ் சார், பிபிஎஸ் சாரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா சார், வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. சார். பாஸ் செய்யுங்க. அதாவது அவர் சொன்ன மாதிரி அவர் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டே இருந்தார் சரண். அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா, ஆனா எடுக்கிற ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது ஆக்சுவலி. இது வந்து எங்க குருநாதர் திவாகர் பாடினதுக்கு அப்புறம் இந்த முடிவுக்கு வந்தோம். சத்தியமா அந்த மியூசிக் அப்புறம் வர முதல் லைன் மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. நாராசமா இருந்தது அவன் பாடினது. முதல் லைன் நீ எடுத்துருமாமா, 2வது லைன் நான் எடுத்துக்கிறேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி. செம ஸ்ட்ராட்டஜி, நல்ல விஷயம். செம ஸ்ட்ராட்டஜி. இது எல்லா புகழும் எங்க குருநாதருக்கே சேரும். குருநாதா, நீ கல்லடி வாங்கி எங்களுக்கு கண்ணடி கொடுக்குறியே, உன் பேர் தியாகமே தியாகம். தேங்க் யூ சார். தேங்க் யூ நன்றி. கமல். நண்பனுக்கு கோவில கட்டி அவன் போக மாட்டான் உன்னை தான் விட்டு. இதுக்கு ஈக்குவலா யாராவது இருக்காங்களா உங்க சைடு? அது மட்டும் நல்லா தேடி பாரு. சூப்பர் டூப்பரா 2 பேர் இருக்காங்க. தெரியலையே, முகம்லாம் சின்னதாவது எல்லாருக்கும். சின்னதா இருக்காதுதான், சின்னதா தான் இருப்பான். ஆட்டம் பாம்பு அது தெரியும்ல, அந்த பாம்பை இறக்கணும்னு வச்சுக்கோ, முடிஞ்சிரும் உங்க கதையெல்லாம். லெட்ஸ் வெல்கம் ஆயிஷா அண்ட் கமலேஷ்.
baby, rowdy baby, rowdy, 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 rowdy baby, rowdy baby, rowdy baby. ஏய் ஏன் கொல்லி சொண்டவே ஏன் கறி கொல்லம்பே உன் குட்டி பப்பி நாட்டே கீட்டே ஏய் என் சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட லவ் சட்டை சட்டை டாக் மீ நம்ம வரசிக்கலாம் நெஞ்சு சிக்கு சிக்குதா ஏ மடிய ராணி என்றும் லவானி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா ஒரு டப்பாங்குத்து பேசா நீ என்னுடைய ரவுடி பேபி லவனி கேர்ள் சென்ட் ஏவிக்யூ சென்ட் என்ன மேக்கஸ்னோ சென்ட் பேபி விட்டுடா அந்த ஸ்டேஜ்ல வந்து உடனே நீ என்னமோ பண்ணு நான் பண்றேன் பாரு அப்படின்னு போயிட்டான் நானும் ஏதோ எடுத்து கொடுப்பா வெயிட் பண்றேன் சரி என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியா அவங்கள அப்படியே கழட்டி விட்டியா ஸ்டேஜ்ல ஃபீல் பண்றாங்க அது தெரியாது எனக்கு பாவம் அந்த புள்ள பால் பொறுக்கி போடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி வருது இவன் பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இவரை கேட்போம் ரஞ்சித் அவர்களை கேட்போம் கமலேஷ் ஆ வேற லெவல். தேங்க்யூ 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 ஆனா நீங்க ரொம்ப சோலோ பிளேயரா விளையாடுறீங்க. நீங்க வந்து ஃபுல் டபுள்ஸ் கேமே வந்து சோலோ விளையாடுறீங்க. நிஜமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நீங்க ஏதோ பாடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான் இதே சரி நான் நாங்க சும்மா தான் சொல்றான்னு நினைச்சா நிஜமாவே செஞ்சுட்டான் அவன் கமலேஷ் ரொம்ப கியூட். தேங்க்யூ ஆனா நீங்க வந்து அவங்களோட ஆடணும். பாவம் இல்ல அக்கா ஆனியா நீ அவங்க என் கூட ஆட மாட்டாங்களே நீ என்ன பார்த்த ஒரு வாட்டி நீ பார்த்தேன்னு சொல்லி ஹலோ ஆச்சு சத்தியம் பண்ணு ஹலோ ஹலோ பார்த்தா. அவ பார்த்தா ரைட்டு அவனுக்கு கோவம் என்னன்னா நீ அக்கா அக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் பயங்கர டென்ஷனா இருக்கான் இப்ப. ஆனா கடைசியில அந்த லைனை மட்டும் புடிச்சிட்டான் மை டியர் ராணி என் ட்ரீம்ல வாணி 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 அப்படின்னு அப்பதான் ஞாபகம் வந்தது ரெண்டு பேரா பாடுறோம் நம்ம அப்படின்னு பாட்டு முடியும் போது சத்தியமா இவ கூட யாரோ ஒருத்தர் வந்தாங்களே நம்ம கூட நீ தானே மைடியர் ராணி அப்படி வந்திருக்க ஐஷா ஆக்சுவலி யூ sang really well. நீங்க ஏன் அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தீங்க முன்னாடி எனக்கு தெரியல. நான் வேணா ஒன் மோர் போகவா சார் இல்ல வேணாம் வேணாம் ஒன் மோர் போனதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு இல்ல ஐ திங்க் நான் சொன்ன வேர்ட்ஸ் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு. So, அதனால அவர் சொன்னது நல்லா இருக்கு. வேண்டாம் வேணாமா வேண்டாமா சும்மா கேட்டேன் ஆனா இது ஒரு நல்ல கமெண்ட். இது வரைக்கும் பாடினவங்களே நீ தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபீட் இப்ப இருக்குது நான் சொல்லுவேன். ஆமா வாங்க வாங்க இவங்க வாங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடணும். வாங்க 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 ராக் ஸ்டார் ரவுடி பேபியும் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்துருவோம். 60-40. டைம் இல்ல எங்க ஸ்கோர் கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா அடங்குடா குத்த ஸ்கோரை பிடிக்க விட்டுற போறாங்கடா சும்மாறா.
அந்த டீம் தோத்தது தெரியாம ஆடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கே ஒரு பெரிய ஏண்டா, கைத்தட்டல் கொடுக்கணும். இவ்வளவு ஜெயிச்சது நேரம் நாங்க. தோத்துட்டே இருக்கீங்களேடா. நீங்களே ஆடும்போது நாங்க ஆடக்கூடாதாடா? இப்ப ஜெயிச்சிருக்கீங்க தலைவரா. என்ன உங்க ஃபீல் காணும், ஒன்னும் எமோஷன் காணும். எமோஷன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த ஃபீலிங் ஒண்ணு பண்ணிடுறான். ஐயோ டேய், உனக்கு யாரா இந்த சிலுக்கு வேஷ்டியை கொடுத்தது? வாடாங்க. ரொம்ப வயிறுல டம் புடிச்சு அது முட்டு குத்துறா. காத்து ரிலீஸ் ஆச்சா சைக்கிள் கீழ போயிடுச்சு. Thank you மச்சான். Thank you so much. Thank Thank you, you darling. Thank you darling. போங்கடா. நன்றி நன்றி. Bye. அஞ்சனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளுகுலுன்னு இருக்கு. What to do கொஞ்ச because நேரம் அப்படிதான் இருக்கும். என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுவ கச்சி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோ. ஆ 2 பேர் வர போறாங்க. எப்போ ஒருத்தங்க 2 வந்து பேர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றேன். ஒருத்தங்க வந்து மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சவங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். இன்னொருத்தர் தன்னோட வாய்ஸ்னால நீங்காத இடம் பிடிச்சவர். 2 பேரும் வர போறாங்க. உங்களை மெரல் வைக்க போறாங்க. Put your hands together and let's welcome Lakshmi and Rakta. ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ ಅವ ತುಂಬಕ ತಾನೇ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ இவ்வளோ நாள் ஸ்க்ரீன்ல இந்தியாவே வந்து எங்க வனஜா எப்படி வந்திருக்காங்க பார். மயிலாப்பூர் மாமியா மாறி வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து சம்பந்தமே இல்லாம அப்படியே வந்து சாஃப்ட்டா பூ மாதிரி ஆயிட்டாங்க பாருங்க. அதுதான் எங்க டீம். ஆன் ஸ்கிரீன் நடிக்கணும்னா நடிப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணனும்னா பண்ணுவாங்க. இப்ப பண்ணுவாங்க. பாடுவாங்க. இப்ப பாருன்ற காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி அவ சேனை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி அவ சேனை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி யாரம்மா அது யாரம்மா யாரம்மா அது யாரம்மா அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே ஏனம்மா அது ஏனம்மா ஏனம்மா அது ஏனம்மா சக்தியை ஓர் பாதியில் வைத்தார் அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன்
நெஞ்சினில் வைத்தார் யாரம்மா அது நானம்மா யாரம்மா அது நானம்மா பாலப்பாட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி யாரம்மா அது யாரம்மா யாரம்மா அது யாரம்மா இந்த பாட்டில் வந்து அப்பாவி ராஜா நீ தான்டா தம்பி. பாவமாக இருக்குது உன்னை பார்த்தா. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சுமாராவது பாடியிருக்கலாம். பட் எனிவே உங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஒரு கைதட்டல் கொடுத்தே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க, ஜட்ஜஸ் சைடு போயிடுவோம். பாராட்டி ஏதாவது சொல்லுவாங்க. வேல்முருகன் அண்ணா, ஆனால் உண்மையிலேயே அந்த சடையாவது இப்படி பிடிச்சி ஏதாவது இது பண்ணி அவரை சுற்றி வருவீங்கன்னு பார்த்தேன். இல்ல எனக்கு பயத்துல ஒண்ணுமே ஓடல. தெரியும். சர்வ நாடியும் அடங்கிடுத்து. ஐயோ இதுக்காகவே உங்களுக்கு ஸ்வரத்தை கூப்பிட்டு இப்படி நிறைய கொடுப்பாரு பாருங்க. ஜுரம் கம்மியா தான் இருக்கு, கவலையே மீட்டர் எடுத்துருங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் கவலை மாட்டோம். பட் வெறுமே உண்மையிலேயே வந்து ஒரு விஷயம், அதாவது அவங்க ஒரு சீரியல் அவங்க நடிக்கிறது காமெடி அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அதுலேருந்து நான் பாட்டும் பாடுவேன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் பண்ணி வந்து பாடுறாங்களே, அதுவே பெரிய விஷயம் தான். முதல்ல அது சந்தோஷம் தான். சில பாடல்கள்லாம் உண்மையிலே கேட்கறதுக்கே வந்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி 2 பேரும் பாடும்பொழுது நாங்கள் பார்த்து ரசித்து கேட்கறதுக்கு இந்த குடுப்பனை இருக்கு பாரு. விநாயகர் சதுர்த்தி இதை விட உண்மையிலே சந்தோஷமாக கொண்டாட முடியாது. அவ்வளோதான். உண்மையில ஃபர்ஸ்ட் நான் வந்து ரக்தாக்ஷ பாடினதை கேட்டு தான் பயந்துட்டேன். இது பயம்னு சொல்றதை விட எனக்கு வந்து இந்த இசை மேல இருக்கிற ஒரு பெரிய மரியாதை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு, மியூசிக் அப்படின்னா எனக்கு உயிர்னு சொல்லலாம், அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை நான் வந்து கெடுக்க கூடாதுன்றதா என் மனசுல ரொம்ப ஆழமா இருந்தது. இதெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா, அப்போ சொல்லிருக்கணும். நான் சொல்லிட்டேன் 100 வாட்டி, நான் 100 வாட்டி சொல்லிட்டேன். என்ன விஷயம்னா எனக்கு வந்து டான்ஸ் கூட சும்மா தையத்தக்கான்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடலாம், பாட்டு வந்து அப்படி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன காரணத்தினால இங்கேயே நீங்க ஆடுறீங்க. உங்க சீரியல்ல ரொம்ப ரசிச்ச வேல்முருகன் அண்ணா ஏன்னா அவர் சூப்பரா ஆடுவார்னு தெரியும். நீங்க வாங்க. இல்ல பாட்டு தான் அப்படி போயிருச்சு, எங்க டீம் டான்ஸா எப்படி இருக்கு நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அதாவது வந்து ரசிச்சு பார்த்தீங்க அங்கேருந்து. இப்போ க்ளோஸ்அப்ல பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷமா. உங்க ஆசை நிறைவேற்றுச்சா? அதானே? சரி. We are very happy to welcome Daisy and Alagappan. வாடா அழகேசா. சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து? அடுத்தாத்து அம்போஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்கார கொஞ்சிறத கேட்டேளா. ஏன்னா அடுத்தாத்து அம்போஜத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்கார கொஞ்சிறத கேட்டேளா. அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி, அவ
அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி. அடியே அடுத்தாது சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி. அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. மூன்றெழுத்து மூணு சோபம் பார்த்தது நீ தாண்டி பட்டு. மூன்றெழுத்து மூணு சோபம் பார்த்தது நீ தாண்டி. சினிமாவுக்கு சம்பளம் போன புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி. அடுத்தாது சங்கதிகள் தான் நம்ம கேண்டி. சொல்ல பிறந்திருக்கேன் ஒரு லட்டோ. பட்டு கிட்டோ பேர சொல்ல பிறந்திருக்கேன் ஒரு லட்டோ. நாளும் கிழமை போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு. நாளும் கிழமை போட்டுக்க ஒரு நகை நட்டுண்டானேக்கு. எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு. எட்டு கல்லு பேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு. சட்டியில் இருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு. பட்டு சட்டியில் இருந்தா ஆப்பையிலே வரும் தெரியாதோடி நோக்கு. எப்போ இருந்தது எப்போ வர்றதுக்கு எதுக்கு எடுத்தாலும் சாக்கு. அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேளா. அவ ஆத்துக்கார கொஞ்சரத கேட்டேளா. பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி. பட்டு நம்ம கேண்டி பட்டு நம்ம கேண்டி. அதாவது எப்படி சுத்தி சுத்தி அடி வாங்கினாலும் அந்த மாதிரியே அப்படியே கெத்தா நிக்கிற பத்தியா. அந்த டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம சார்பா ஒரு தடவை கை வேணா டேய் தட்டலாம். டேய் டேய் Really, ஏய். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஜட்ஜஸ்ட்ட போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராகுல் ப்ரோ உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ செம எக்ஸ்பிரஷன், செம்ம என்ஜாய் பண்ண இந்த தேங்க்யூ song. தேங்க்யூ Super. தேங்க்யூ ஸோ மச். கட்றா. தேங்க்யூ. அப்புறம் உங்க பட்டு அவ செம்மையா பாடினா, ஆனா செம்மையா அவங்களோட ஜெல் பண்ணி அந்த கேரக்டர்லாம் பயங்கரமா பிளெண்ட் பண்ணி சூப்பர். இதுல வந்து ஆக்டர் வந்து சூப்பரா பாடி இருக்காரு, சிங்கர் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆஹா இதெல்லாம் கமெண்ட். ஸோ இப்போ பேட்டில் உங்களோட மோதன் அந்த மாமி ஸ்டேஜுக்கு கூட போகிறோம். லக்ஷ்மி மாமி Come, வாங்க. ஸோ இந்த பேட்டிலோட சுரம் எவ்வளோ ஜுரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சோ முதல்ல வந்து உங்க டீமே பார்த்துடலாம். விஜய் டீம் பி. நாட் பேட் இட்ஸ் ஆல். இதனால் வந்து ஜட்ஜஸோட பெருந்தன்மை எப்படி இருக்குங்கிறது தெரியுது. ஜட்ஜஸ்க்கு நாங்கள் தேங்க் பண்ண வேண்டிய டைம் இது. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். 3 பேருக்கும் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. டெய்ஸி நடக்கப்பட் சொரமா ஜொரமால எவ்வளோ ஜொரம் எவ்வளோ சொரம் போடுங்க. என்னங்க ஏறுது இறங்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேசி. இவ்வளோ பேரோட டேலண்ட் எல்லாம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. பட் எனக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து விஜய் நமக்காக ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாரு. எங்கள் செட்டில் எல்லாரும் பேரோட இருக்கிறாங்க. நீ பாடுறியா சொல்லு, உங்களோட வேணா சேர்ந்து பாடுறேன். உனக்காக வந்து வேற லெவல் சிங்கரை நாங்க வந்து இறக்கியிருக்கோம். அவங்க பாடினாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க தான் ஸ்டேஜ்ல அவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு சிங்கர். அவ்வளோ பெரிய டேலண்ட் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக கூட நின்று கோரஸ் ஏதாவது பாடிடுறேன். பாடுவேன். So we are very happy to welcome Ramani Ammal onto the stage. நாக்காயி மூக்காயி காத்தாயி ராமாயி எங்கடி போனீங்க சோ. ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்து நீங்கள் பாட ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. தேங்க்யூ ஸோ மச். The stage is all yours, Vijay. கலக்கிரு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
சூப்பரா பாடுறாங்க, அவங்க வந்து வேற லெவல். ஆனா விஜய் இவ்ளோ சூப்பரா பாடுவான் அப்படிங்கிறது இந்த மேடையில தான் தெரிஞ்சுது. அப்பா, வேற லெவல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டா இருந்தது. ஸோ முதல்ல வந்து ராகுல் நீங்க சொல்லுங்க, how was the performance? பாட்டி சொல்லவே வேண்டாம். ஐயோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை லைவா பார்க்குறேன், லைவா பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்குறேன். சரிங்க சார். பாட்டி இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கும் கொடுங்க. எங்கேருந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வருது? அவ்வளோ சூப்பராக பாடுறீங்க, இந்த வயசுலயும் சூப்பராக பாடுறீங்க. சரிங்க சார், நன்றிங்க. பக்கத்துல ஒருத்தன் வந்து சாமையாப்பா விஜய், தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் யூ சிங். நீங்க காம்பியர் எல்லாம் பண்ணிருக்கீங்க நம்ம ஷோஸ்க்கெல்லாம், பட் சொல்லியிருந்தா நீங்க பாடி இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மீன்ஸ்லாம் ப்ரோ. அமேசிங். தேங்க்யூ. Thank you so much. And Ranjit, how was it? கண்ணருகில் பெண்மை குடியேற, கையழகில் இளமை தடுமாற, எண்ணெயில நீரில் பதமாக, ஒன்று நான் தரவாயுதமாக. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பாடணுன்றதுக்காக உங்களுக்காக. Brilliant. கொரோனா டைமில் வெளியிலே வர மாட்டாங்க. நீங்கள் இந்த வயசில் வந்து இங்கே உள்ளே வந்து நின்று பாடினீங்க, அதுவே பெரிய கைத்தட்டல், உங்களுக்கு பெரிய இது கொடுக்கணும். ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை சொல்லவே வேணாம், ஏன்னா எத்தனையோ பாடல்களை உங்களுக்கு கூட பாடியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒருத்தவர் காம்பேர் பண்ணுறாரு, ஆடுறாரு, இப்போ பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கவிதை எழுதுவார். என்ன சொல்ல போனா அவர் பாடல்கள் நிறைய எழுதி, அவர் பாட்டை நான் பாடிருக்கேன் தரன் சார் மியூசிக்ல. ஆர்ஜே விஜே இன்னும் வேற என்ன சாமி இன்னும் வந்து நீங்க சமைக்கிறது இல்ல, கூட்டுறது இல்ல, அதுதான் தெரியல யாருக்கும். வெளியில தெரியாத விஷயம் அதெல்லாம். ஆனா இருந்தாலும் பொறாமையா இருக்குது தலைவர். பக்கத்துல நின்னுட்டே இருந்து டக்கு டக்குன்னு இப்படி பண்ணீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நான் எங்களை விட்டுருந்தா கூட அப்படி பாடிருக்க மாட்டோம் போல. ஐயோ ரொம்ப பெரிய வார்த்தை நிஜமாவே. ஆனா நீங்க 2 பேரும் பாடுறதுல கான்சென்ட் பண்ணி அவ்வளவு அழகா பாட்டை கொடுக்குறீங்க. விஷுவல கொடுத்தாங்க பாரு 2 பேரும். அவங்க என்ன தாவணி பண்றது என்ன, அந்த மல்லிகை பூ அவர் மூஞ்சில தடவறது என்ன. இன்னொன்னு அவன் போக மாட்டேங்கிறான், இது கையெடுத்துக்க முடியுது, விட்டுடு தெரியாம எந்திரிச்சிட்டேன்னு. ஆமா, புரட்சி தலைவர் கருப்பா இருந்தது அப்பதான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. எல்லாரும் ஜாலியாக இருக்கிற இந்த டைமில் ஒருத்தர் மட்டும் தனியாக பயங்கர யோசனையில் இருக்காரு. சிங்கப்பூர் தீபன் அவர்களே, உங்கள் ஆழ்ந்த யோசனையை அப்படியே கட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டேஜ் வரீங்களா? ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். உங்கள் சைட்லேருந்து பாடின எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்தது. ஆனால் சிங்கப்பூர் தீபன் அவர்கள் பாடின பாட்டு மட்டும், அண்ணனோட பாட்டு கொஞ்சம் தனியாக மேலே இருந்தது. நிறைய விஷயங்கள் அதில் கலந்து ஒரு சோல்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த சாங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என் மனசுக்கு ஸ்பெஷலான ஒரு சாங். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கை எப்போ நான் கேட்டாலும் வந்து நாங்கள் காலேஜ் டேஸில் வந்து அந்த வயசில் வந்து அடித்த லூட்டி அரட்டை இது மட்டும்தான் ஞாபகம் வரும். இதெல்லாம் வீட்டில் பார்ப்பாங்க, அக்கா கேட்டுங்க பாடின பாட்டு விட்டு வருவாடு. இதில் வேற நினச்ச காலேஜ் லூட்டி ஞாபகங்கள்லாம் வருதான். இல்லை இருந்தாலும் அது ஒரு பழைய காதலாக இருக்கலாம், இல்லை பழைய நட்பாக இருக்கலாம். அந்த நட்புக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்டியா இயற்கையான தூய தேங்காய் எண்ணெய் சார்பாக இந்த பாட்டை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இங்கேருந்து டெடிகேட் பண்ணுறோம். சேர்ந்து ஃபீல் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்தது எங்களோட ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் வந்து இறங்க போகிறாங்க. முதல்லேருந்து அவங்க வேற லெவலில் ரெடி, ரிஹர்சல்லாம் கூட பார்க்க வேணாம்னா பார்த்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா நிதழிகா. நம்ம டீமோட மானம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? கண்டாங்கி சேலெல்லாம் கட்டி வேற லெவல்ல வந்து இறங்கிருக்கோம். பார்த்தல ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம பாப்போம். ஓகே, இப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க, பாருங்க. லலி லலி லலோ லலி லலி லலோ லலி லலி லலோ கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலே அவர் வந்தார காணலே.
மட்டுங்கிறது இந்த குட்டி லேடியும் ப்ரூவ் பண்ணிடுச்சு பாரு. ஃபுல்லாக பாடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சைலண்டாக இருக்கியா, வேற லெவலில் பாடுறிய. அதுக்கே நாங்கள் தனியாக உங்களுக்கு கை தட்டு கொடுக்கணும். சரி, எப்படி அவங்க எப்படி பண்ணாங்க? சூப்பராக பண்ணாங்க. என்னென்னலாம் பிடிச்சிருந்தது அவங்க பாடுனது? நீ சொல்லு ஒரு 3 பாயிண்ட். நீ தான் 3 பாயிண்ட் சொல்லுமா. ஆமா, ஸ்ருதி கரெக்டாக பாடினாங்க, அப்புறம் சிரிச்சிட்டே பாடினாங்க, நடுவில் டான்ஸ் ஆடிட்டே பாடினாங்க, பிடிச்சிருந்தது. அதான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்முருகன்ட்டு ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதம் கொரோனா வந்து நல்லதுதான் நினைக்கிறேன். இல்ல எல்லாரும் குரல் வந்துருச்சு. இல்லை யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு தெரியுதே. இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லை நம்ம பாட்டு கிருத்திகாலாம் பல வருஷமாக எனக்கு தெரியும். ஒரு தடவை கூட நான் பாடினதை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை அப்பெல்லாம் பாடின்னு தெரிஞ்சிருந்தா நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்து பாடியிருப்போம். கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி குட்டி பாப்பா சொல்லவே வேணாம். 2 பேரும் ஒரே மச்சான தேடுறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அழகாக அது அந்த சில இடத்தெல்லாம் சங்கதிகள்லாம் அவ்வளோ அழகாக அற்புதமாக நாங்கள் இப்போ கூட எப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம் அது பாட்டு. இன்றைக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட அந்த பாட்டை அவ்வளோ அழகாக பாடுறாங்க. புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது. ராஜா சாருக்கு, ஜானகி அம்மாவுக்கும் பெரிய இந்த நேரத்தில் ஸோ ட்ரூ. தேங்க்யூ சார். சூப்பர். நீங்கள் பாட ஆரம்பித்த அந்த கொஞ்சம் ஒரு பிகினிங்கில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதில் யார் ஆக்ட்ரஸ் யார் சிங்கர் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. இவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருந்தது. அந்த ப்ரொஃபஷ்னலாக ஒரு மேடையில் எப்படி நிற்கணும் அந்த மாதிரி கிருத்திகா வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ ஐ காட் அ லிட்டில் கன்ஃபியூஸ். பட் அஃப்கோர்ஸ் 2 பேருமே சூப்பராக பாடினீங்க. அண்ட் இந்த குட்டி ராக் ஸ்டார் வந்து கலக்குனாங்க. வந்து தனியாக அவங்க அந்த கொடுத்த அந்த டச்சஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் யூ ஹேவ். தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சார். சூப்பர். ஸோ விஜய் பார்த்தல என்டர்டெய்னராகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு ஒத்துக்கிறோம். சரியா, பர்ஃபார்மன்ஸ்லயும் நல்லா பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிறோம். திடீர்னு அப்ரூவரா மாறல. அப்படிலாம் கிடையாது. அடுத்தது எங்க சைடுலயும் இருக்கு அப்படின்னு எப்பயும் போல தான் சொல்ல போறேன். இருக்கு. மச்சான பாத்தீங்களா நீங்க பாடினாங்கல்ல, அங்க பாரு 2 மச்சான் ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் நல்லா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு மீட்டிங்ல இருந்து ஜஸ்ட் வெளியே வந்த மாதிரி இருப்பாரு. இன்னொருத்தர் பவுன்சர் மாதிரி இருக்காரு. ஆமா, மச்சானோட ஆப்ஷன் அதிகம். ஆனா இந்த குரல் வளமும் பயங்கர அதிகமா இருக்கும். கார்த்திகன் ஸ்டேஜ் வர போறாங்க. 2 கேர்ள்ஸ்க்கு டஃப் கொடுக்க 2 பாய்ஸ் என்ட்ரி. நல்லதா இருக்கு. ஸ்ட்ராட்டஜி நல்லதா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாப்போம். கார்த்திகன் ஸ்டேஜ். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, கொஞ்சம் மோதிரம் பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம்தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அட தம்பி, நான் ரொம்ப சௌக்கியம்தான்டா. வச்ச குறி தப்பியதில்ல, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்ல. இன்னொருவன் எந்த வந்து தொட்டதும் இல்ல, தொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல. நீ சகில மண்ணு ஒட்டுனாதா என்ன பாயும் புலி நான் தான், பார்க்க போற நீதான். சும்மாவுங்க பூச்சாண்டி காட்டாத. நம்ம கிட்ட
கிட்ட போடுற தப்பு தாளம் தான். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா குழஞ்சு மோதி நம்பட்ட பாடு பாத்தியாடே. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரசி பாருடா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு டேய் ரொம்ப சௌக்கியம்தான், பயமுறுத்தாத. குட் நைட். ஐயா ஆங்கர் சார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையிலே பாத்ரூமில் கூட நான்லாம் பாடினது கிடையாது. இந்த காந்த குரலை வச்சு என்னை பாட சொல்லிட்டாங்க. என்னையோ மன்னிச்சிருங்க, என்னை பாட சொன்ன அந்த முதலாளியோ மன்னிச்சிருங்க. மச்சான் வந்து அவன் சொன்னான் பாரு, இதுக்கு முன்னாடி நான் பாடினதில் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வர்றப்ப லிரிக்ஸ் மறந்துச்சுன்னா அந்த பெரிய சிங்கர்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை மச்சான், ஸ்வரம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், ராகுல் ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட எஸ் ப்ரோ, உங்களுடைய நீங்க பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் மேடை பாடுறது. நான் வந்து பாடினது இல்ல, நீங்க அப்ரிஷியேட் பண்ணாதான் அடுத்தடுத்து ஏதாவது பாடுவேன். இது ரிக்வெஸ்டா இல்ல மிரட்டலாப்பா? இல்ல கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஜாக்கெட்குள்ள, அதனால கொஞ்சம் நான் யோசிச்சு தான் பேசணும். பட் ஸ்ரேயஸ் அண்ட் கார்த்திக் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே ஒரு செமி கார்ப்பரேட் அட்டையரில் வந்து ரொம்ப சின்சியர் சிகாமணிஸ் மாதிரி நீங்கள் பாடினீங்க. ஸ்ரேயஸ் வந்து பாடுறதுல ரொம்ப சின்சியராக பாடிட்டு இருந்தது. கார்த்திக் வந்து அக்கௌண்ட்ஸில் இது ஏதோ எண்ணிட்டே இருந்தாது, ஏதோ பஞ்ச் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு முன்னாடி டயலாக் ஓடி நிக்குது, அதை பிடிச்சி நிக்கிறதுக்குள்ள டைம் போயிடுது. And Shreyas, man, so sincere, so sweetly sung, man. Awesome. Thank you. ஓகே, ஸோ இந்த பேட்டில் உங்களோட மோதின அந்த ஆட்களை நீங்கள் கூப்பிடுறியா? நாங்க கூப்பிடுறோம், தெரிஞ்சு போச்சு. சரி வாங்கம்மா, இதழுக்கா கிருத்திகா வாங்க, 2 பேரும் வாங்க. சரி விஜய், ரெடி. ஸோ இந்த வாட்டி அந்த ஆப்ஷனை உனக்கே விட்டு கொடுக்குறேன். இந்த வாட்டி பயங்கர கான்ஃபிடன்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் நம்மளது பார்ப்போம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான். உன்னோட வாய்ஸ் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் விஜய். விஜய் ஒரு பெரிய சிங்கர், அவனே சொல்லும்போது உனக்கு என்ன? கம் ஆன், லெட்ஸ் கோ. 3 பேரும் அமைதியாயிடும். நான் சரி விடுறா. சுரம், ஸ்வரம், சுரம். ஆஹா, ஓகே. ஸோ இதழுக்கா அண்ட் கிருத்திகா எங்களோட டீமுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸ்வரம் எவ்வளோ, ஜுரம் எவ்வளோ? ஒரு 100 போட்டு விடுங்கப்பா. அப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்க? என்னவா, என்ன காலை நியூஸ் வருவாங்களாமா? போ, அதுதான் லைக். நீ பேப்பர் போட போ. ரைட் மச்சான், சூப்பரா பாடிருக்கேன் அவங்க சொல்லிட்டாங்க. அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கணும், பாத்துக்கலாம். ஓகே, தயவுசெய்து நீங்க போங்க, நீங்க உட்காருங்க. போங்க. முத்தா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கடா எங்க கையில, பாரு. ஓகே, ஸோ இந்த பேட்டிலுக்கு யார் இறக்க போறோம்? ஸோ இந்த பேட்டிலுக்கு வந்து ரொம்ப பலமா ஒரு டீமை வந்து நாங்க இறக்க போறோம். அவங்க சிரிச்சாலே ஸ்டேஜ் அதிரும், பாடினாங்கன்னா எதெல்லாம் செதறும்னு யாருக்கும் தெரியாது. உங்க டீம்ல இருக்க ராஜமாதாவோட எனர்ஜினா அது கண்டிப்பா அக்ஷயாவால மட்டும்தான் அந்த அளவுக்கு பாட முடியும். அக்ஷயாவோட சேர்ந்து யார் பாட போறா? உதயன் அக்ஷயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்டர்ல இடம் பார்க்குறேன். இந்த பேக்ல போஸ். காந்த கண்ணழகி, லுக்கு விட்டு கிக்கு எத்தும் முத்து பல்லழகி, சோடி சேரவாடி
வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமலே வாழலாமா? பத்து புள்ள பெத்துக்கிட்டு தமிழ் மட்டும் சொல்லி தந்து தினம் தினம் கதை சொல்ல கேட்கலாமா? ஜில்லு ஜில்லு ஜிகிரு தண்டா கிட்ட வாட்டி உன்னை அப்படியே சாப்பிடுவேன் கெத்தா தாண்டி. கேடி இல்ல கில்லாடி தான் தெரியும் மாமா, நீ கேட்காமலே தந்து என்ன ஆமா, டக்குனு தான் தொட்டதுமே காலியான நீ கொஞ்சனதும் நெஞ்சுக்குள்ள ஜாலியான ஓட்டே குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு டப்பரு குமுரு 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 குமாரா. கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு 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 குமாரா. அடியே காந்த கண்ணழகி லுக்கு விட்டு கிக்கு எத்தும் முத்து பல்லழகா முத்தம் ஒண்ணு தாடா. ரைட்ல உன்னை பார்த்து மண்ணை பார்க்கும் சங்கத்தோட லீடர்னா உன்னை பார்த்த பின்ன அதை ரிசைன் பண்ணனே. காதலின ட்விட்டரில் ஆளு நாம காத்திருந்தேன், உன்னை ஃபாலோ பண்ணதால ட்ரெண்டிங் ஆனேன். சிங்களி போ சிக்ஸர் ஆனனே. கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு டப்பரு கும்மரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு டப்பர குமுரு 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 குமாரா. அடியே காந்த கண்ணழகி பொஞ்சாரி. ஸோ அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம ஆள் பார்க்க தான் கொஞ்சம் டெரர் பீஸாக இருந்தாலும் அப்படியே மென்மையான குரல் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே இல்லை? ஐயா லைட்ஸாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் முதல்ல வந்து வேல்முருகன் ஐயா. இல்லை இல்லை, எனக்கு உண்மையிலேயே 2 கண்ணு கூட பத்துல பார்க்கறதுக்கு. பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. ஆக்சுவலாக அவங்க நல்ல டான்சர் வேற, பிரில்லியன்ட் தெரியும். அதுக்கப்புறம் வந்து நல்லா நடிப்பீங்க, டிவியில் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி பாடுவீங்கன்னு நினைக்கல. உண்மையிலேயே சூப்பராக பாடுனீங்க, நல்லா பாடுனீங்க. தலைவர் கலக்கிற டான்ஸ் ஸ்டெப்பும் சரி, அவர் வாய்ஸும் சரி, ரொம்ப அழகாக பாடுனீங்க, சூப்பராக பாடுனீங்க. நன்றி நன்றி சார். 2 பேருமே அப்படியே ஃபுல் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான். தேங்க்யூண்ணா, செம்மையாக இருந்தது. அருமை. நன்றி நன்றி. Actually, I think this was the most cutest performance of the evening. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவ்வளோ இன்வால்வ்டாக இருந்தீங்க 2 பேருமே அந்த பாட்டில். அஃப்கோர்ஸ் உங்கள் கையில் பேப்பர் இருந்தது, இருந்தாலும் 2 பேரும் ரொம்ப இன்வால்வ்டாக ஒரு சிங்கிள் ஆக்டாக இருந்தது. ஏன்னா நிறைய பாவம் எல்லாரும் ரெகுலர் பாடகர்கள் கிடையாது இங்கே நிறைய பேர். ஸோ வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு லெவலில் ஏதோ ஒரு பயம் இல்லை ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே இருந்தாங்க. பட் உங்கள் 2 பேரோட பர்ஃபெக்ட் ஐ மீன் ஆக்டில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபன் தெரிஞ்சது. லைக் இந்த மியூசிக்காலிட்டி எல்லாத்தையும் மீறி ஐ வாஸ் ஜஸ்ட் இன்வால்வ்ட். அப்படியே விட்டு அப்படியே நானும் அப்படியே வந்து அப்படியே ஜாலியாக வைப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கிரேட் சிங்கிங் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதாவது இந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அந்த மொமெண்ட்ல வந்து ஃபன் பண்ணிட்டாங்க, வேற லெவல் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உண்மையில் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 2 பேருமே வேற லெவல் தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார்ல, இது வரைக்கும் பார்த்ததுல மோஸ்ட் அப்படின்னாரு. ஏன்னா இந்த சைடு இன்னொன்று இருக்கு. பட் எனிவே உங்கள் டீமுக்கு எங்கள் டீம் சார்பாக இந்த பெரிய கைத்தட்டல்கள். அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் உதய். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த பேட்டில் எங்கள் சைட்லேருந்து மோதுறதுக்காக 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. கியூட்டஸ்ட் பார்த்து அனுப்பு. அது இந்த சைடு வர கியூட்டஸ்ட் ஹாட்டஸ்ட் என்ன வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர டேலண்ட், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபரீனா அண்ட் அருள் பிரகாஷ். அத்தைக்கு பிறந்தவளே, யாராகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரையே, பட்டம்பூச்சி பிடித்தவள் தவனுக்கு வந்ததப்பு 3ஆம் பிறையனி முழு நிலவா, மௌனத்தில் இருந்தா யாரை தான் தைப்பறிப்போ, அத்தங்கர மரமே அரசமர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே, அத்தங்கர மரமே அரசமர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி
அவனுக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி யாராது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆடு மர கிளையே அதில் இறங்கும் கிளியே மாமனே உன்னை காணாம ஒத்தையில் சோறுங்காம பாவினா பருத்தி நாரா போனேனே காகந்தா கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே ஒன்றுரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாதே ஏ ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே அத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் இறங்கும் கிளியே அவனை பொண்ணு சவந்தாரா தங்கமே தழும்போ சவந்தாரா பாறையில் சின்ன பாரோ சவந்தாரா தொட்ட பூ எல்லாம் சவந்தாரா தொடாத பூ சவந்தாரா தொப்புல ஜோடி மரங்கள் சவந்தாரா ஐத்தையும் மாவனும் சவந்தாரா ஆத்துல மேரோ சவந்தாரா ஐத்தையும் மாவனும் சவந்தாரா ஆத்துல மேரோ சவந்தாரா அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சவந்தாரா மாமன் பொண்ணு மச்சம் பார்த்து நாளாச்சு ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆட மர கிளையே அதில் இறங்கும் கிளியே போடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா அவனுக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது அத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் இறங்கும் கிளியே ஏ ஒன்னு ஒத்துக்கிறேன்டா இல்ல நான் எதுவுமே சொல்ல நீயே இல்லடா, சொல்லு நீ சொன்னல நான் ஒன்னு ஒத்துக்கிறேன்டா வேணான்ற பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து நீயே சொல்லு அதான்டா பெர்ஃபார்மன்ஸ்னு பாடுவாங்கன்னு அப்படின்னு இப்படின்னு ஹார்ட்னு சொன்ன பத்தியா அத வேணா ஒத்துக்கிறேன்டா நான் ஒத்துக்கிறேன்டா இவன் நடுவுல பாரு அவன் எங்கால் சொல்லுவார் பாரு அவன் ஏன் கண்ணாடி போட்டான் இல்ல நல்ல தெளிவான கண்டென்ட்டா இருக்காப்ல ஒரு பொண்ணு தலுக்கு முழுக்குன்னு இருந்திர கூடாது ஆமாமா, தலுக்கு முழுக்குன்னு. நான் இல்லம்மா நான் அவன் இல்லம்மா அவள் இங்க பாரு நான் இல்லை. இதை விட ஒரு தலுக்கு முழுக்கு உனக்கு கிடைக்குமா ஊர்ல நான்லாம் உட்காந்து சோஃபால ஆறாடி உள்ள போயிருக்கேன் இந்த தலுக்கு முழுக்குனால ஆனா நல்லா தெளிவா இருக்கீங்க நண்பா நீ வந்து கண்ணாடி போட்டதுக்கான காரணம் எனக்கு மட்டும் தெரியும் கரெக்ட் ஏன்னா முகரக்கட்டையை பார்த்தோம்னா அடுத்த வரி தெரியாது மறந்து போயிடும் அதுவே காண சுகந்தானா வருது பாவம் அது பாருங்க பூக்கடைக்குள்ள தலையை விட்டு வந்த மாதிரி இருக்கு இங்கிட்ட ஒரு 5 முழம் அங்கிட்ட ஒரு 5 முழம்
ஏன்னா நான் தெளிவான கண்டிஷன் கண்ணாடி போட்டுருந்தாப்புல. திஸ் இஸ் ஃபார் ஆத்தங்கர மரமே. ஓகே 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 ஓகேமா. ஆத்தங்கர மரமே. ஓகே ரீமிக்ஸ் சாங். இல்ல ஃபரீனா வந்து ஒரு அதான் ராத்திரி நேரத்து அந்த பாட்டு கரெக்ட் ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுதா இல்ல பாடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருமா. இப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் ரெண்டு பேருமே சூப்பரா பாடுனீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டு வேற. அது அருள் அவர் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பாட்டு நல்லா சூப்பராக பாடுவார். தேங்க்யூ. அது இந்த பாட்டு வந்து ஓப்பனிங் அது நிறையா அது மூச்செல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி பாட வேண்டிய ஒரு பாட்டு, அற்புதமான ஒரு நல்ல சாங்கு. அது ரெண்டு பேரும் டூயட்டில் நல்லா கலக்கிட்டீங்க. ஃபரீனா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேருந்து பார்க்கும்போது. நீங்கள் நிறைய நடித்ததுனால எப்போவுமே கேமரா பார்க்க மாட்டீங்க, கரெக்டாக? பட் இப்போது இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கேமரா பாருங்க, ஆடியன்ஸை பாருங்க. எப்பவுமே அவர்கிட்டே மட்டும் லவ் கொடுக்காதீங்க, ஆடியன்ஸ்க்கும் லவ் கொடுங்க, சரிங்களா? கொஞ்சம் அவங்கள ஃபீல் பண்ணிப்பாங்கல்ல அந்த மாதிரி. ரிசல்ட் போமா? எஸ், இந்த பேட்ல கண்டிப்பா நாங்க தான் வின்னர் அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் இருக்கிறோம்னு நினைச்சோம். இது வேற மாதிரி பாம்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. பார்த்துப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். அக்ஷமா வாமா, உதய் வாங்க. பாப்போம். ஸோ அருள் அண்ட் ஃபரீனாக்கு வந்து 70 ஸ்வரம் 30 ஜுரம். நம்ம அக்ஷயா அண்ட் உதய் பார்ப்போம். The equal of the equal. Oh my God. அச்சு தூக்கு 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 தூக்கு அச்சு தூக்கு. மியூசிக் மாஸ்டர்ஸோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பேட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நம்ம டீமும், அந்த சைடு உங்கள் டீம் அஞ்சனா டீமும். ஸோ இந்த பேட்டிலில் யார் வின்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கான டைம் வந்துச்சு. நீயே சொல்லலாம். அதை ஏன்பா நீ தான் எப்பவுமே விட்டு கொடுக்குற ஆளாச்சே, நீயே சொல்ல. இப்பயா தான் பண்ணியிருக்கோம். ஓ வாயால சொல்ல. நீங்கள் எல்லாரோட சார்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்ற காரணத்தினால, இந்த மாதிரி விட்டு கொடுத்ததுனால, நீங்கள் நிறைய பேட்டில் ஜெயிச்சதுனால நீங்கள் தான் வின்னர். நாங்கள் சந்தோஷமாக சொல்லுவோம். சங்கீத சரவடி டீமும் சரி, நீங்களும் ஸ்டேஜ்க்கு வரலாம். இந்த சைடு யாரா இருந்தாலும் நாங்க ரெடி டீம், நம்மள அப்படியே ஸ்டேஜ்ல இறங்கலாம். நீங்க ரெடி தான், வாங்க வாங்க. ஜட்ஜஸ் நீங்க 3 பேரும் ஸ்டேஜ் அந்த டைம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க இல்லனா அந்த ஷோவே கிடையாது. Thank you so much. ப்ளீஸ் வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மியூசிக் மாஸ்டர்ஸை பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக்கியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எஸ், இதே சந்தோஷத்தோட கடை சாதிரி கிளம்ப போகிறோம். நீங்களும் சமஜால செலிப்ரேட் பண்ணுங்க வீட்டில். மியூசிக் மாஸ்டர்ஸ் கோ பிரசன்டட் பை அஸ்வதி பிரீமியம் இன்ஸ்கர்ட். தமிழ் மேட்ரிமோனி, download the தமிழ் மேட்ரிமோனி ஆப் and find your equal on tamilmatrimony.com. மற்றும் எல்டியா எந்த கெமிக்கலும் இல்லாத தூய்மையான இயற்கையான தேங்காய் எண்ணெய். டாடா, பை பை.